தஞ்சை மாவட்ட புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை. இஸ்லாமியர்களின் முதல் மாதமான மொஹரம் மாதம் 10ஆம் நாள் விரதமிருந்து இஸ்லாமியர்கள் முஹரம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா காசநாடு பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜாதி மத பாகுபாடின்றி முஹரம் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள். இஸ்லாமியர் பண்டிகை என்பது இஸ்லாமியர்கள் மட்டுமே கொண்டாடப்பட்டு வந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் அதிகம் இந்துக்கள் வாழக்கூடிய பகுதி. இந்த கிராமத்தில் பஞ்சா என்று அழைக்கக்கூடிய காவடியினை நேற்று இரவு முதல் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் எடுத்து சென்று பாத பூஜை செய்து சால்வை அணிவித்து பொன்னாடை அணிவித்து எலுமிச்சை மாலை அணிவித்து வரவேற்பு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தங்கள் வேண்டிய நேர்த்திக்கடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தீமிதித்தும் நேர்த்திக்கடன் செய்தார்கள். இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய இந்த முஹரம் பண்டிகை கிராம மக்களே ஒன்று கூடி கொண்டாடியது ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தஞ்சை நாஞ்சிக்கோட்டை பகுதி நியூ காவேரி நகர் பகுதியில் தஞ்சை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக நடைபாதையுடன் கூடிய பூங்கா அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் மேயர் சன் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். அப்பொழுது 31 லட்சத்தில் கட்ட இருக்கக்கூடிய இந்த பூங்கா முழுமையடைந்தால் இந்த பகுதி மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் சிறுவர்கள் பூங்கா விளையாடுவதற்கும் பொழுதுபோக்குவதற்கும் ஒரு ஏற்ற இடமாக அமையும் எனவும் தெரிவித்தார். அதே போல தஞ்சை பாலாஜி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் நடைபாதை மைதானம் பூட்டியே கிடப்பதைக் கண்டு அந்த உள்ள பூட்டை உடைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிட்டார். நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக காங்கிரஸ் கட்சியினர் மாவட்டம் முழுவதும் சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாத யாத்திரை சென்று அந்த விழாவை கொண்டாடும் விதமாக தஞ்சை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக தேசிய கொடி ஏந்தி சென்றனர். தஞ்சை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் தஞ்சை மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து ஒரத்தநாடு வரையிலும் 24 கிலோமீட்டரும், அதே போல வடக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருவையாறில் இருந்து கும்பகோணம் வரையிலும் தேசிய கொடி ஏந்தி பாத யாத்திரையாக சென்றனர். 75 கிலோமீட்டர் தொலைவு சென்று தேசிய கொடி ஏற்றுவதற்காக திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பூதலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100 நாள் வேலை திட்டத்தில் மரக்கன்று நடும் பொழுது கழிவுநீர் தொட்டி உடைந்து உள்ளே விழுந்த 7 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பூதலூர் செங்கிப்பட்டி சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்து என்பது 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. நாளை திட்டத்தை நாளை பார்ப்போம்.